எப்பயுமே அஸ்ட்ராலஜியில் 6, 8, 12 அப்படின்றது ஹெல்த் கான்செப்டுக்கு ரொம்பவே பார்த்துக்கணும். அது இல்லாத நிலைகளும் இருக்குது. இந்த சூரியன் அப்படின்றது எந்தெந்த விஷயத்துக்கு காஷனாக இருக்கணும் அப்படின்னா, சூரியன் சரியில்லை அப்படின்னா வலது கண் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. போன் சம்மந்தமான ப்ராப்ளம், ஸ்பைன் சம்மந்தமான ப்ராப்ளத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என் இம்யூனிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். விட்டமின் டிஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த டிஃபிஷியன்சின்ற வேர்டே இந்த சூரியனுக்கு தான். சரி, நீங்கள் பார்த்துட்டீங்க சூரியனுடைய நிலை அவ்வளோ திருப்தியாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்களால ஏர்லியாக எழுந்திரிக்கவே முடியாது. அவங்க கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாதான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே சூரியன் சரியில்லைன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏர்லி ரைஸ் பண்ணணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும், ஃபைபர் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கணும், சிகப்பு நிற உணவுகள் அதிகமாக உட்கொள்ள ஆட்டோமேட்டிக்காக இந்த சூரியனுடைய தாக்கத்தினால வரக்கூடிய விஷயங்களை ஓவர் கம் பண்ண முடியும். இதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.